ஸோ இந்த தீபாவளி எதுக்கு நான் செலிப்ரேட் பண்றாங்க? தீபாவளி வருஷத்துல நம்ம தமிழருக்கு முக்கியமான பண்டிகைகள் அதுதான். தீபாவளி, பொங்கல். அதுல தீபாவளி தான் இந்த வருஷத்தோட கடைசி பண்டிகை, தமிழ் பண்டிகை. அதனால எல்லாருமே கொண்டாடுறது தீபாவளி தான். அப்பத்துல இருந்து இந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது வருஷம் வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பட்டாசு குழந்தைகள்லாம் நிறைய ஆசைப்பட்டு வெடிப்பாங்க. குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல, இப்போ இது நம்ம நரகாசுரனை வதம் செஞ்ச நாள், அதனால நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு தெரியாது. அந்த காலத்துல நரகாசுரனை சாவடிச்சதால தீபாவளி கொண்டாடுறோம். இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடுனா குழந்தைகளுக்காக. தன்னுடைய குடும்பம், குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி புது துணிகளை வாங்குவாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகள் பெருசாகும் போது அதுக்கு விளங்கிக்கும் தீபாவளின்னா என்னன்ட்டு. ஜாலியா சாப்பிட்டோமா, சந்தோஷமா இருந்தோமா, யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது. தீபாவளினா ஜாலியா இருக்கும். நம்ம ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கும். ஹாப்பி தீபாவளி. தமிழர் பண்பாடு அது. ஆக உலகம் முழுவதும் அந்த தீபாவளியா, உலகம் முழுவதும் தமிழருக்கு அனைவர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹிஸ்ட்ரிலாம் இப்ப யாருக்கு தெரியுது? எல்லாரும் ஜாலியா கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாமே செலிப்ரேஷன், அவ்வளவுதான். தீபாவளின்னும் போது பட்டாசு வச்சு கொண்டாடுறது மெயின், அதுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லாரும் பட்டாசு வாங்குறதும் ட்ரெஸ் வாங்குறதும் எல்லாம் ஒரு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தீபாவளி எதுக்கு நான் செலிப்ரேட் பண்றாங்க? தீபாவளி வருஷத்துல நம்ம தமிழருக்கு முக்கியமான பண்டிகைகள் அதுதான். தீபாவளி, பொங்கல். அதுல தீபாவளி தான் இந்த வருஷத்தோட கடைசி பண்டிகை, தமிழ் பண்டிகை. அதனால எல்லாருமே கொண்டாடுறது தீபாவளி தான். அப்பத்துல இருந்து இந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது வருஷம் வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அது ஜாலி தான். எல்லாம் தீபாவளினா நம்ம கொண்டாடுற நாள், அது என்ஜாய் பண்ற நாள். ஃபேமிலியோட போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரணும், பசங்க ட்ரெஸ் எடுத்துடணும், பட்டாசு வாங்கி தரணும், ஜாலியா வெடிச்சு கருத்து பார்த்துக்கணும். பட்டாசு மேலே படாது, அடுத்தவங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லபடியாக வெடிக்கணும், ஜாலியாக இருக்கும். சிக்கன் மட்டன் எடுத்து ஜாலியாக சாப்பிட்டோமா, சந்தோஷமா இருந்தோமா, யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது. தீபாவளினா ஜாலியாக இருக்கணும். நம்ம ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கும். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக அன்னைக்குதான் போகாத இடம்லாம் போகலாம். பீச்சுக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், உறவினரை பார்க்க போகலாம். தீபாவளியை நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். இப்ப அது எல்லா பண்டிகையிலயும் போலாம்ல, எதுக்கு தீபாவளி மட்டும்? எல்லா பண்டிகையும் போலாம். தீபாவளின்னு குறிப்பிட எதுக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க? தீபாவளி என்பது அது ஒரு தமிழர் பண்பாடு அது. ஆக உலகம் முழுவதும் அந்த தீபாவளிய, உலகம் முழுவதும் தமிழருக்கு அனைவர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அந்த காலத்துல நரகாசுரனை சாவடிச்சதால தீபாவளி கொண்டாடுறோம். இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடுனா குழந்தைங்களுக்காக. அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க சந்தோஷம் பார்த்து நம்ம அதுக்கு சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம். காலையில எழுந்து குளிச்சுட்டு பட்டாசு ஒடிச்சு அதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். தீபாவளி அப்படிங்கிறது எப்படி சொல்றது, நரகாசுரனை வதம் செய்த நாள்னு சொல்லுவாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக பட்டாசெல்லாம் வாங்கி வெடிப்பாங்க. இப்போ இது என்னன்னா, நாளடைவுல அது ஒரு எப்படி சொல்றது, பெரிய லெவல்ல ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பட்டாசு குழந்தைகள்லாம் நிறைய ஆசைப்பட்டு வெடிப்பாங்க. குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல, இப்போ இது நம்ம நரகாசுரனை வதம் செஞ்ச நாள், அதனால நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு தெரியாது. அது இப்ப தீபாவளி செலிப்ரேட் பண்றது ஒரு ஹிஸ்டரி இருக்குல்லண்ணா, இந்த மாதிரி நரகாசுரனை கொன்னுட்டாங்க அதனால செலிப்ரேட் பண்றான்ட்டு. ஹிஸ்ட்ரிலாம் இப்ப யாருக்கு தெரியுது? எல்லாரும் ஜாலியா கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாமே செலிப்ரேஷன், அவ்வளவுதான். தீபாவளின்னும் போது பட்டாசு வச்சு கொண்டாடுறது மெயின், அதுதான். நரகாசுரன்ற ஒருத்தர் அழிச்ச காலம் அது. அதுக்குதான் தீபாவளின்றது கொண்டாடுறோம். நம்ம வேற ஒன்றும் கிடையாது. அது காத்தால எழுந்துச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டில் சிக்கன் மட்டன் எதனா கவிச்சு எடுத்து கொடுத்துட்டு தீபாவளிக்கு சாப்பிட்டு ஒரு கானம் வெடி பட்டாசுலாம் வெடிச்சு ஜாலியாக இருக்கணும். அதாவது முன்னோர்கள் என்ன செய்யறாங்களையோ அதை அப்படியே நாங்களும் செஞ்சு எங்க குழந்தைங்களும் அப்படியே போயின்னு தொண்டு தொட்டி அது மட்டும் போயினே இருக்கு. ஆகையினால தீபாவளி அமோகமா கொண்டாடுறோம். வருஷத்துல ஒரு நாள் வருது இல்லையா? ஆகையினால தீபாவளி மகிழ்ச்சியா அன்னைக்கு புது துணி எடுக்கிறது, புது நகை எடுக்கிறது, போயிட்டு பலகாரம் வாங்குறது, ஸ்வீட்டு வாங்குறது எல்லாம் மற்றவங்களுக்கு தரணும். பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரி எல்லாருக்கும் தரணும் இல்லையா தீபாவளி என்பது? ஆகையினால மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்குதான் இந்த இனிமையான தீபாவளி. தீபாவளி கொண்டாடுறதுக்கு பொதுவா பசங்க இருந்தா வீட்டுல பட்டாசு தான் அதிகம். பசங்க எல்லாரும் என்ன பண்ண, கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு தீபாவளி வீட்டுல சொல்லி போனோம்.
இப்ப ஆம்பளை பசங்க இருக்கும் தெருக்குள்ள பட்டாசு உடைச்சின்னு கொண்டாடுவாங்க தீபாவளி. எவனோ பண்றான் பண்ணல, ஆக மொத்தத்துல பட்டாசு வாங்கி விட்டான்னா போதும் எங்களுக்கு. ஆக மொத்தத்துல அன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. வரலாறு தெரியலனா கூட தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி புது துணிகளை வாங்குவாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகள் பெருசாகும் போது அதுக்கு விளங்கிக்கும் தீபாவளின்னா என்னன்ட்டு. அதுகளோட குழந்தை அப்ப அதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி அதுகளோட குழந்தைகளுக்கும் தெரியாது. ஆக மொத்தத்துல அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்காக வாங்குறாங்க. அந்தந்த பருவ காலகட்டங்கள்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது இதனாலதான் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு. ஆனா சில பேர் வந்து இது தெரியாமே வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க தீபாவளி எது கும்பிடுறோன்ட்டு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இப்ப கிடையாது. நீங்க இதை வந்து நான் என் பசங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்துறீங்க. அப்ப ஆனா சில பேர்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்காம இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் வந்து சும்மா வெடிக்கணும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சொல்லணும் தீபாவளி எது கும்பிடுறோன்ட்டு. ஃபேமிலியில இருக்கிற நம்பர்ஸ் தான் சொல்லணும். சொன்னாதான் வந்து நம்ம தீபாவளி எது கும்பிடுறோமோன்ட்டு நம்ம தலைமுறைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு எல்லா பசங்களுக்கும் தெரியும், வரப்போற ஜென்ரேஷனுக்கும் தெரியும் தீபாவளி நம்ம எதுக்கு கும்பிடுறோம். இப்ப எல்லாம் எப்படி நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா? எப்படி நீங்க காலைல எழுந்துச்சு என்னெல்லாம் தெளிச்சு குளிப்பீங்களா? காத்தால எழுந்ததுமே காத்தால எப்பவுமே என்ன சாதாரணமா குளிக்கிறோம் 6-7 மணிக்கு. அது என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். காத்தா சுத்த எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெளில வருவோம். பசங்களாம் அவங்களே போய் ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. நான் எனக்கு தேவையான ட்ரெஸ் நான் எடுத்துப்பேன். நானும் எங்க ஒய்ஃப் எடுத்துப்போம். எல்லாம் பட்டாசு எல்லாம் வாங்கியாச்சா? இனிமேதான் வாங்குவோம். இனிமேதான் பர்ச்சேஸ் எல்லாமே. ஆனா வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இந்த இது எதுக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த காலத்துல வந்து நரகாசுரத்தை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதனால வந்து எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில பேர் அது தெரியாம நம்ம குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. துணி கிணிலாம் ரெண்டாவதுதான். இப்ப எல்லாருமே துணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளினாலே பட்டாசு தான். பட்டாசு இருந்தாதான் தீபாவளி அது. ஆனா சில பேர் வந்து அதுதான் இந்த ஹிஸ்டரி தெரியாம வந்து நிறைய பேர் எல்லாம் வெடிக்கிறாங்க. செலிப்ரேட்டும் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. நரகாசனை கொண்டு அதெல்லாம் யார் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறா? இன்னைக்கு எல்லாம் சோசியல் மீடியா இதுன்னு போடுறோமா, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு 2 பட்டாசு வச்சோமா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பட்டாசு இருந்தா தீபாவளி, அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஓனர் பசங்க இருப்பாங்க. ஓனர் பசங்க சின்ன சின்ன பசங்களா இருப்பானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, எனக்கு இந்த வெடி வேணும் இந்த வெடி வேணும்னு வாங்கி வச்சிருவானுங்க. நான்லாம் சின்ன வயசுல வெடி வாங்கி வெடிக்கிறதுக்கெல்லாம் காசு கிடையாது, சக்தி கிடையாது. அப்பா கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 பட்டாசு எடுத்து வச்சிருவானுங்க. அந்த பட்டாச எங்க ஓனர் பசங்க 4 பேர் நிப்பானுங்க, நான் வெடிப்பேன். ஏன் பட்டாசு பத்தியா பானு. ஆனா வெடிக்கிறது நானு. நம்ம அப்படித்தான் வெடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். இப்ப வந்து நம்ம மக்களுக்காக என்ன சேவை செய்ய வந்துட்டோம். அதனால கவுண்டர் சேல்ஸ் தான். தீபாவளி முடிச்சு மறாவது நாள் வரைக்கும் முழுக்க முழுக்க சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏஞ்சி காலைல எண்ணெயெல்லாம் தெளிச்சு குளிப்பீங்களா? ஆமா, கண்டிப்பா குளிப்போம். நான் குளிக்கிறது இல்லாத ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது இதாகணும் இல்லையா, ஹெல்த்ல வந்து நல்லா இதாகும். அதுக்கு பிறகு அவங்கள குளிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுல இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியாதான் குளிக்க தலைவர். நான் பெரும்பாலும் எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேன். எண்ணெய்க்கு அதுக்கும் ரொம்ப வெகு தூரம். எண்ணெயில எல்லாம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுங்கன்னா பட்டாசு எடுத்து போயிட்டு வாசல்ல வச்சு இல்ல பீச்சில் வச்சு குளிச்சுட்டு மகிழ்ச்சியா. மற்றவங்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது இல்லையா. கூரை வீடு இருக்கும், நம்ம இங்க கொளுத்தும் போது ஏதாவது பட்டுதுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்போது அவங்களுக்கு சோகமாயிடும். ஆகையினால பட்டாசு வெடிக்கிறவங்க வீட்டுல இருந்து வெகு தூரம் போய் யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் கொடுக்காத அளவுக்கு பட்டாசு வெடிக்கணும். இது தாழ்மையான வேண்டுகோள். இந்த பட்டாசு எல்லாம் நிறைய வாங்குறது வெடிக்கிறது இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இப்ப நார்மலாவே இப்ப ஒரு பட்டாசு இப்ப தீபாவளி 5 நாள் முன்னாடினாவே பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேரு. இப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. கரெக்டா? நீங்க சொல்றது சரிதான். ஆனாலும் வாங்குறவங்க வந்து வாங்குறாங்க. கடனாதான் அது. நிறைய பேர் அவங்க வருமானத்துக்கு மீறி அந்த கடைசி நாள்ல போய் எங்க தண்டலுக்கு பணம் வாங்கியோ இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கிறத வித்து அதை மத்தவங்க கொண்டாடுறாங்க, நம்ம குழந்தைகள்லாம் வந்து அந்த மத்தவங்கள பார்த்து ஏதாவது ஃபீல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சு செய்யத்தான் செய்யறாங்க மக்கள். அதான் வறுமையிலையும் தன்னுடைய குழந்தைக்காக எதையாவது ஒண்ணு வாங்கி பெற்றோர்கள் அத அவங்கவுங்களால சக்திக்கு முடிஞ்சதா வந்து வாங்குறாங்க. உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இந்த தீபாவளியை
நீங்கள் கொண்டாடுங்கள். ஸோ வந்து இப்போ வரப்போகுது திங்கக்கிழமை தீபாவளி, ரொம்ப சேஃப்டியா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளிக்கா. ஹாப்பி தீபாவளிப்பா. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளிப்பா. எங்களை பேட்டி எடுத்துக்க உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி.